ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகளுக்கு பிடித்த மேங்கோ ஸ்வீட்ஸு. இதை மாங்காய் சீசனில் செய்து வச்சுக்கிட்டா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அடை தோசை எல்லாத்து கூடயும் சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு நான் ஒரு பெரிய மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழமும் இல்லாமல் ரொம்ப காயும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்குது. இதுக்கு நான் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன், சீனி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவி தோல் சீவி கேரட் துருவியில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிடணும். அதுக்கும் பிறகு தான் நம்ம அளந்து எடுத்த பிறகு தான் சீனியும் வெல்லமும் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ நான் நல்லா துருவி எடுத்தாச்சு. எப்படி இருக்கணும் பாருங்கள். இதை நம்ம இப்போ அளந்து எடுத்துருவோம். அளந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். பாருங்கள், 1 2 3 கப்பு இருக்குது. பாருங்கள், 3 கப்புக்கு நான் 1 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1 கப்பு சீனி எடுத்துருக்கேன். நம்ம இனிமேல் இந்த மாங்காய் எவ்வளோ புளிப்பு இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம பார்த்து போடலாம். இனிமேல் இதை முதல்ல நம்ம கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா கரைச்சி விடுவோம். அடுப்பில் வைக்கல, கீழே வச்சு தான் நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நல்லா கலந்த உடனே நம்ம அடுப்பில் எடுத்து வைக்கலாம். நல்லா கலந்த பிறகு அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ அடுப்பில் எடுத்து வச்சுறேன். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப பொடி வெல்லமாக போட்டிருந்தீங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போது நம்ம இதில் இந்த நேரத்தில் இனிப்பை பார்த்துருங்க. இந்த சில மாங்காய் நல்லா புளிச்சோம், சில மாங்காய் நல்லா இனிக்கும். அதனால் அதை பார்த்து நீங்கள் போடுங்க. நான் ஒரு 1/2 கப்பு போடுங்க. நல்லா மாங்காய் புளிப்பாக இருந்து நீங்கள் சீனி போடுங்க. போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. தண்ணி போல் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இறுகி வந்துடும். நல்லா ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்தாச்சு. நம்ம இது ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும். அது பக்கத்தில் நீங்கள் எடுக்கணும். இப்போ நம்ம வறுத்து பொடித்த ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். பாருங்கள், இதில் நான் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். பாருங்கள், போட்டால் போதும். நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு நல்ல டேஸ்டாகட்டும் வாசனையாட்டும் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுவேன். உங்களுக்கு விருப்பமான இதை போடலாம். 2 பிஞ்ச் உப்பு. இது மிளகாய்த்தூள் போட்டால் இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ப்ரெட்டு இது கூட வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சீனி மட்டும் போட்டு நம்ம வெல்லம் போட்டு சாப்பிட்டா அது ஜாம் கணக்காக இருக்கும். இது அப்படி இல்லை, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும். பாருங்கள், இப்போது நம்ம பக்குவத்தை பார்த்துடலாம். நல்லா இப்படி கம்பி பதமாக இழுக்கணும். பாருங்கள், இப்போ சரியாக இருக்குது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கி நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிடணும். இது வெளியே வச்சா 1 மாதம்னாலும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா நிறைய நாள் கெடாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ஆறி வச்சு கொஞ்சம் இறுகி வந்திருக்கு. பாருங்கள், நீங்கள் அந்த ஒரு கம்பி பதத்தில் எடுத்தாக்கி இப்படி இருக்கும். இதோட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டோன்னாக்கி நல்லா ஹார்ட் ஆகிரும். பாருங்கள், இதை ஒரு நல்ல ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுக்கிடுங்க. இது ப்ரெட்டு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகள் மிகவும் விரும்புவார்கள். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இதை நல்லா காற்று போகாதவாறு அடைச்சி வச்சிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.